மன அழுத்தம் மன அழுத்தம் வரக்கூடாது. மன அழுத்தம்னா அப்படின்னா சார் எனக்கு தெரியும். கவலைகள். ஓ கவலைகள். ஃபீலிங்னா அவங்களதான் எல்லாமே இருக்குது. அப்புறம் அதுக்கு மேல என்ன ஃபீலிங்? ஆன்மீகம் இல்லையே, பொண்டாட்டியோட படுக்க முடியலையே, அது கவலையே, அது ஒரு கவலை தானே. அததான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். என்னன்னா அந்த ஒரு ஃபீல் இருந்தா யாம் இருக்க பயம் ஏன், யாம் இருக்க பயமே இல்லை, நாங்க இருக்கோம் கவலைப்படாதுன்னு சொல்ல வரேன். அதுல நீ கேள்வி கேட்ட. அதாவது இந்த மன அழுத்தம் இருந்தாலும் செக்ஸ் பண்ண தோணாது. மன அழுத்தம் அதிகமாக பெரும்பாலும் இப்போ வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, யாருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கோ அவருக்கெல்லாம் வந்து பலகீனமாக வராங்க செக்ஸ் விஷயத்தில். அதனால் மன அழுத்தம் எதனால் வந்துச்சு அப்படின்னா, இதை உங்களுக்கு எதாவது சொல்லிச்சு சாகானா எல்லா புகழும் இருக்குது, எல்லா பேரும் இருக்குது, பணம் இருக்குது, உங்களுக்கே மன அழுத்தம் அப்படின்னா மனைவி நல்லா இருந்தும் நம்ம மனைவியிட்ட படுக்க முடியாத ஒரு மன அழுத்தம் இருக்கும் இல்லையா, அந்த அழுத்தத்துக்கு வெளியே வரணும். அதுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். இப்போ சர்க்கரைனால ஆண்மை குறையுது, சரக்கு அடிக்கிறீங்களா, இப்போ ட்ரிங்க்ஸு ஸ்மோக் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாக வரீங்க இல்லையா, அதனாலே ஆண்மை குறைவாகுது. மன அழுத்தம், அதிக ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது டென்ஷன், அதாவது ஹார்ட் ஒர்க்கு, கடினமான வேலைகள், மிட் நைட்டில் போய் வேலை செய்கிறது, நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறது, சரியான முறையில் சாப்பாடின்மை, சரியான தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து ஒரு காரணம் இந்த செக்ஸில் குறைபாடுகள்.